அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவானவர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இருப்பது போல ஆயிரக்கணக்கான மடங்கு உங்களை நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நிரப்பி அவர் வழி நடத்துவாராக. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற அநேக பிரச்சனைகளை குறித்த தீர்வுகளை நாம் திருவசனம், அதாவது சத்திய வசனத்தின் நிகழ்ச்சியின் ஊடாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். வேதாகமம் என்பது நித்தியத்தை குறித்து சொல்லுகிற ஒரு புஸ்தகம் என்று எண்ணி விடாதிருங்கள். இம்மையை குறித்தும் மறுமையை குறித்தும் உறவுகளை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையின் உள்ளத்தின் உணர்ச்சிகளை குறித்தும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்தும் ஏராளமான திருமறை உண்மைகளை அது உள் அடக்கியதாக காணப்படுகின்றது. சத்திய வேத வசன இந்த நிகழ்ச்சிகளை காண்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இன்றைக்கு பேசுவாராக. கவலைப்படாதே என்கிற ஒரு தலைப்பு உங்களை சிந்திக்க வைத்திருக்கலாம். கவலை என்கிற வலையிலே விழாதவர்கள் யாருமே இல்லை. கவலை என்பது ஒரு பயங்கரமான ஒரு வலையாகும். இந்த வலையிலே ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் விழுந்து அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் அறிந்திருக்கிறோம். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 25வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மனிதனுடைய இருதயத்தில் உள்ள கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல்வார்த்தையோ சந்தோஷிப்பிக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே சாலமோன் ஞானி ஒரு பெரிய ஒரு ஞானி, தேவனுடைய ஆவியின் வல்லமையை பெற்ற ஒரு மனிதன். அவரை போல ஞானம் நிறைந்த ஒரு மனிதன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சாலமோன் ஞானி எழுதுகிறார், கவலை இருதயத்தை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ மகிழ்ச்சி ஆக்கும். அருமையான என் சகோதரனை சகோதரியே, இந்த செய்தியை கேட்டு கண்டுகொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு தூரம் கவலையிலே அகப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்களும் அறிவீர்கள், ஆண்டவரும் அறிவார். கவலை வருவதினாலே ஒரு மனிதனுக்கு என்னென்ன விளைவுகளெல்லாம் ஏற்படும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கவலை உங்கள் இருதயத்தை ஒடுக்கும், உங்கள் முகத்தினுடைய முகமலர்ச்சியை இழக்க வைக்கும், உங்களுடைய கண்களிலே அங்கு ஜீவனில்லாத நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். கவலைப்படுகிற மனிதனால் அதிகமாய் சாப்பிட முடியாது. கவலைப்படுகிற மனிதனால் நன்றாக தூங்க முடியாது. கவலைப்படுகிற மனிதரோடு நீங்கள் பேசி பாருங்கள், எரிச்சலையும் கோபத்தையும் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். கவலை வருமானால் மனிதன் குடிக்க ஆரம்பிக்கிறான், தவறான பழக்கங்களிலே ஈடுபட ஆரம்பிக்கிறான், தவறான மனிதர்களோடு உறவு வைக்க ஆரம்பிக்கிறான், தவறான இடத்துக்கு செல்கிறான், தவறான மக்களோடு உறவு வைக்கிறான், தவறானதை அருந்த ஆரம்பிக்கிறான். சிலர் கவலையின் உச்ச கட்டம் வரும்போது தற்கொலை பண்ணி கொள்கிறார்கள். சிலர் சொல்லாமல் கொள்ளாமல் ஊரை விட்டு அல்லது குடும்பத்தை விட்டு எங்கேயோ தலை மறைந்து அவர்கள் வாழ ஆரம்பித்து விடுகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் என்னோடு இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். கவலை வருமானால் புதிய புதிய வியாதிகள் இலவசமாக வந்துவிடும் என்று என் நண்பர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். அது உண்மைதானே? அருமையான என் சகோதரனே சகோதரியே, கவலை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் மிக அழகாக தெளிவாக அவர் பிரசங்கித்திருக்கிறார். பாவத்தை குறித்து எவ்வளவு தூரம் பேசினாரோ, அக்கிரமத்தை குறித்து எவ்வளவு தூரம் பேசினாரோ, மாய்மாலத்தை குறித்து எவ்வளவு தூரம் பேசினாரோ, அதே இரட்சகராகிய இயேசுவானவர் கவலை குறித்து பேசியிருக்கிறார். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 25லிருந்து 34 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். கவலையை குறித்து மிக அழகாக தெளிவாக ஆழமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் பேசியிருக்கிறார். நம்முடைய அருமையான ஆண்டவராகிய இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளிலிருந்து நீங்கள் பார்ப்பீர்களானால் கவலைப்படுகிறவர்களுக்கு 2 பேர் சொல்லி அழைக்கிறார். முதல் பேர் என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26லே அவர் அற்ப விசுவாசியே என்று அழைக்கிறார்.
மத்தேயு 6:32 அஞ்ஞானி என்று அழைக்கிறார். கவலைப்படுகிறவர்கள் தங்களை பெரிய விசுவாசி என்று சொல்ல முடியாது, அவர்கள் விசுவாசத்திலே குறைபட்ட அற்ப விசுவாசிகள் என்று ஆண்டவர் தன் நாவை திறந்து சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:32 அஞ்ஞானி, அஞ்ஞானி என்றால் தெய்வ நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் என்று பொருள் கொள்ளலாம். தெய்வத்தை உண்டு என்று நம்புகிற நாம், தெய்வத்தினுடைய கிருபையை நம்புகிற நாம் கவலைப்படுவோமானால் நாம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்களைப் போல செயல்படுகிறோம் என்றுதான் பொருளாகும். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, கவலைகள் நம்முடைய வாழ்விலே பல விதங்களில் வந்து விடுகின்றன. கவலைகள் பல ரகங்கள் என்று சொல்லலாம். மனிதர்களுக்கு கவலைகள் மாறுபடுகிறது. அரசியல்வாதிகளுக்கு கவலை உண்டு, விவசாயிக்கு கவலை உண்டு, போதக பிதாக்களுக்கு கவலை உண்டு, ஒருவேளை தகப்பனாருக்கு கவலை உண்டு, வாலிப வயதில் உள்ள சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் கவலை உண்டு. படித்தவர்களுக்கும் பாமரர்களுக்கும் செல்வந்தவர்களுக்கும் வறியவர்களுக்கெல்லாம் இந்த கவலை வருகிறது. இந்த கவலையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நற்செய்தி நூல்களிலே பலவிதமாக பிரித்து சொல்கிறார். அங்கே அவருடைய கிருபையினாலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே மத்தேயு 6:25 உணவை குறித்து கவலைப்படாதே என்று சொன்னார். மத்தேயு 6:25 உடையை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6:34 நாளை தினத்தை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 10:41 அநேக காரியங்களை குறித்து நீ கவலைப்பட்டு கலங்காதே என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மார்க் 13:11 என்ன பேசுவோம் என்பதை குறித்து நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். லூக்கா 8:14 வாசித்து பாருங்கள். அங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் நிலத்தை குறித்த ஒரு ஓமையை சொல்கிறார். வழியருகே விதைக்கப்பட்ட நிலம், வழியருகே உள்ள அந்த நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள், அதே சமயத்திலே முட்செடிகளிலே விதைக்கப்பட்ட விதைகள், அதே சமயத்திலே கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதைகள், நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட அந்த விதைகளை குறித்து ஆண்டவர் லூக்கா 8:14 சொல்கிறார். அங்கு முள்ளுகளுக்குள்ளே விதைக்கப்பட்ட விதைகள் அங்கு பலன் கொடாமல் போகிறதை அவர் விளக்குகிறார். முள்ளுகள் என்று சொல்லும்போது கவலையாக, ஐஸ்வர்யமாக, அதே சமயத்தில் சிற்றின்பமாக அங்கு ஆண்டவர் சொல்கிறார். மனித வாழ்விலே நாம் பலன் கொடாமல் போவதற்கு காரணம் என்ன? இந்த கவலை ஒரு காரணம் என்பதை லூக்கா நற்செய்தி நூல்களிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இந்த கவலைகளை நம்மால் ஜெயிக்க முடியுமா? இதுதான் நடைமுறை வாழ்வுக்கு ஏற்ற ஒரு செய்தியாகும். மத்தேயு நற்செய்தி நூல் 6 நீங்கள் 25 வாசித்து பாருங்கள். அங்கே வேத வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 6:26 பாருங்கள். உணவை குறித்து உடையை குறித்து கவலைப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் மத்தேயு 6:26 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 6:28 காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்கிறார். மத்தேயு 6:30 அங்கு காட்டு புல் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே கவலையை ஜெயிக்க முதல் வழி என்ன? கவனிக்க வேண்டும். கவலைப்படுகிறவர்கள் எல்லாரும் தங்கள் கன்னத்திலே கை வைத்து கப்பல் கவிழ்ந்தது போல உட்கார்ந்திருப்பார்கள். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? நாம் கவலைப்படுகிற நாம் கவனிக்க வேண்டும். எதை கவனிக்க வேண்டும்? முதலாவதாக நாம் ஆகாயத்து பறவைகளையும் காட்டு புஷ்பங்களையும் கவனிக்க வேண்டும். ஆகாயத்து பறவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. தேவனாகிய கர்த்தர் அதை பிழைப்பூட்டுகிறார் அல்லவா, அதை போஷிக்கிறார் அல்லவா. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆகாயத்து பறவைகளை கவனித்து பார்த்து நம்மை தேற்றிக்கொள்ள வேண்டும். ஆகாயத்து பறவைகளை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா, நாம் அதிக நிச்சயம் அல்லவா என்று நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். காட்டு புஷ்பங்கள் காலையிலே மலர்கிறது, மாலையிலே வாடி விடுகிறது. சாலமோன் ராஜா முதற்கொண்டு இவ்வளவு அழகாக உடுத்துவிக்கப்படவில்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, உலகத்திலே அதிக ஐஸ்வர்யத்திலே சிறந்து வளர்ந்து வாழ்ந்தவர் யார் என்றால் சாலமோன் ராஜா.
அந்த சாலமோன் ராஜா முதற்கொண்டு இவ்வளவு அழகாக உடுத்துவிக்கவில்லை என்று நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்கிறார். படைப்பிலே இந்த ஆகாயத்து பறவைகளும் காட்டு புஷ்பங்களும் அற்பமானவைகள். இந்த காட்டு புஷ்பங்களும் உண்மையாகவே அந்த ஆகாயத்து பறவைகளும் அற்பமான இந்த காரியங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் இவ்வளவு தூரம் அவர் செவி கொடுத்து உதவி செய்து அதை பராமரித்து அதற்கு உடுத்துவித்து ஆகாரம் தருவது உண்மையானால் நமக்கு அவர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? படைப்பிலே சிகரம் யாரென்றால் மனிதன்தான். மனிதனைத்தான் தேவனாகிய கர்த்தர் தன் சாயலாய் படைத்தார். மனிதனைத்தான் தன் ரூபமாய் படைத்தார். ஆகவே மனுகுலத்தை பார்த்து அவர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? மனுமக்களே, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், இந்த படைப்புகளை கவனியுங்கள் என்று வசனத்தின் ஊடாக நம்மோடு அவர் இடைபடுகிறவராக இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜீவியத்தை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். கவலைப்படுகிற நீங்கள் உங்களை குறித்தே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை குறித்தே தரங்குறைந்து எண்ணி தாழ்வு மனப்பான்மையினாலே நீங்கள் விழுந்து போயிருக்கலாம். அல்லது பிறரை பார்த்து எரிச்சல் அடைந்து பொறாமையினாலே வெந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களை அல்ல, பிறரை அல்ல, உங்கள் குறைவுகளை அல்ல, பிறருடைய செழிப்பை அல்ல, ஆண்டவரை கவனித்து பாருங்கள். ஆண்டவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று வேத வசனம் சொல்கிறது. அப்படி கவனித்து பார்த்தால் என்ன நடைபெறும்? ஆண்டவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். சங்கீதத்திலே வேத வாக்கியம் மிக அழகாக சொல்கிறது. 46ஆம் சங்கீதம் 10 சொல்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே ஆண்டவரின் படைப்புகளை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். படைப்புகள் தானாகவே உருவாகாது, ஆண்டவரே படைத்தார். சிருஷ்டிகர் என்று ஒருவர் உண்டு, அவர் வானத்தையும் பூமியும் அவர் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுகிறது. வேதாமத்திலே ஆண்டவர் உண்டா இல்லையா என்கிற கேள்விக்கு ஆண்டவர் அங்கு பதில் சொல்லவில்லை. ஆண்டவர் இருக்கிறார், அவரே வானத்தை பூமியும் படைத்தார் என்று வேதாமத்திலே ஆதியாகமம் 1:1 நாம் வாசிக்கிறோம் அல்லவா? ஆகவே வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, பூமி அவருடைய நிறைவை வெளிப்படுத்துகிறது. ஆகவே நானும் நீங்களும் நற்செய்தி ஊழியத்தை செய்கிறோமோ செய்யவில்லையோ, படைப்புகள் ஆண்டவரின் வல்லமை, ஞானம், அதிகாரம் இவைகளையெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கவலையோடு இருக்கிறீர்களா? கண்ணீரோடு இருக்கிறீர்களா? அல்லது பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களா? மகனை குறித்து, மகளை குறித்து, அல்லது மருமகளை குறித்து, தொழிலை குறித்து, ஊழியங்களை குறித்து, பண தேவைகளை குறித்தெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கலங்க வேண்டாம். ஏனென்றால் வேத வசனம் சொல்கிறது, படைப்புகளை வழியாக படைப்பாளரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய படைப்புகள், ஆண்டவருடைய படைப்புகள், ஆண்டவரின் ஞானத்தையும் வல்லமையும் அதிகாரத்தையும் அவர் வெளிப்படுத்துகிறது. ஆகவேதான் மனநல பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாம் குளிர் வாசஸ்தலங்களுக்கோ அல்லது இயற்கை வாசஸ்தலங்களுக்கோ நாம் அழைத்து செல்லும் பொழுது கொஞ்சம் மன தெளிவு அடைந்து அவர்கள் வாழ்க்கையிலே விடுதலைக்கு வருகிறார்கள். இயற்கை வாசஸ்தலங்களும் குளிர் வாசஸ்தலங்களும் இயற்கை காட்சிகளுமே மனிதனுக்கு சிறிதளவு ஒரு தெளிவை உண்டு பண்ணுமானால், இந்த இயற்கை வாசஸ்தலங்களையும் அல்லது குளிர் வாசஸ்தலங்களையும் இயற்கையை படைத்த அந்த சர்வ வல்லமுள்ள தேவனை நீங்கள் உற்று பாருங்கள். அந்த ஆண்டவரை ஏற்று பாருங்கள். அந்த ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். அவர் இருக்கிறார் என்று நம்பி அவருடைய படைப்பின் வழியாக ஆண்டவருடைய ஞானத்தையும் வல்லமையை நீங்கள் அறிந்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே உங்கள் கவலை என்கிற ஒரு பெரிய வியாதியிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரிகளே, கவலைகளை பல வகைகளாக பிரிக்கலாம். சரீர பிரகாரமான கவலைகள், ஆவிக்குரிய கவலைகள், பொருளாதார கவலைகள், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய கவலைகள், குடும்ப கவலைகள், சமுதாயத்தின் கவலைகள் என்றெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரித்து கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே கவலைகளை நம்மால் அதை ஜெயிக்க முடியாது, கவலைகளை நம்மால் மேற்கொள்ள முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய அந்த அவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போமானால்
அவருடைய பலத்தினாலே, அவருடைய வல்லமையினாலே, அவருடைய கிருபையினாலே கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய வலிமையும் வல்லமையும் ஆண்டவர் தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அருமையான என் சகோதரனே, சகோதரியே, கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். கவலைகளை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் தருகிறார். ஆகவேதான் கவனி என்று ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். ஒருவேளை காட்டு புஷ்பங்களுக்கும் காட்டு புல்லுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கெல்லாம் உதவி செய்கிற தேவன் நம்மை அவர் கைவிடுவாரோ? கைவிடவே மாட்டார். தமிழில் சொல்வார்கள் அல்லவா, மரம் வைத்தவன் தண்ணீர் பாய்ச்சாமல் இருப்பானோ என்கிற பழமொழியை நாம் அடிக்கடி பயன்படுத்துவதுண்டு. உங்களையும் என்னையும் ஆண்டவர் படைத்திருப்பாரானால், உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்கி இருப்பாரானால், உங்களுக்காக எனக்காக தன் குமாரனாகிய இயேசுவையே சிலுவையிலே தந்தருளி அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய மரணத்தினாலே, அவருடைய உயிர்த்தெழுதினாலே என்னையும் உங்களை மீட்டு கொண்டது உண்மையானால், இந்த கவலை என்கிற பயங்கரமான அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகவேதான் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கவனி என்று சொல்கிறது. படைப்புகளை கவனிக்க வேண்டும். படைப்புகள் வழியாக படைப்பாளரை கவனிக்க வேண்டும். படைப்பாளர் வழியாக அவருடைய திட்டத்தை, நோக்கத்தை, ஞானத்தை, வல்லமையை, அதிகாரத்தை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். படைப்பாளர் ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வோமானால், படைப்பாளரின் நோக்கத்தையும் வல்லமையை நாம் அறிந்து கொள்வோமானால், ஆண்டவர் நமக்கு வல்லமையான அற்புதங்களை செய்து கவலையை மேற்கொள்ளக்கூடிய வலிமையை அவர் தரக்கூடியவராயிருக்கிறார். என் வாழ்க்கையிலே கவலையோடு சஞ்சலத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக சஞ்சலத்தோடு கவலையோடு என் வாழ்வை நான் ஆரம்பித்தேன். என்னுடைய ஊழியத்தை தொடங்கும் போது விதவிதமான கவலைகள் என்னை வாட்டி படைத்தது. விதவிதமான கவலைகள் என்னை நெருக்கியது. யார் என்னை தாங்குவார்கள்? என் முதிர் வயதிலே யார் எனக்கு உதவி செய்வார்கள்? என்னுடைய ஊழியத்திலே நான் நிற்பேனோ அல்லது ஊழியத்துக்கு திறந்த வாசல்கள் வருமோ என்றெல்லாம் நான் கவலைப்பட்டேன். ஆனால் அந்த கவலைகளிலே அழுது புரண்டு நம்பிக்கையற்று இருக்கும் பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய சத்திய வேத வசனமாகிய அந்த வேதாமத்தை வாசித்த பொழுது அதை அறிந்து கொள்ள, அவருடைய உண்மையை புரிந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு பலன் தந்தார். அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசித்து அவருடைய சித்தத்துக்கு என்னை தத்தம் செய்து அந்த படைப்புகள் வழியாக படைப்பாளரை நான் அறிந்தபோது ஆண்டவர் கவலையை மேற்கொள்ளக்கூடிய வலிமையை தந்தார். அப்படிப்பட்ட கிருபையை கவனித்து பார்க்கும்போது உங்களுக்கு தருவாராக. பிரார்த்தனை செய்வோமா? ஜீவனுள்ள பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்டு கண்டு கொண்டிருக்கிற அத்தனை மக்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் மேல் இறங்கி அவர்களை பலப்படுத்தட்டும். கவலையில் இருந்து விடுதலை பெறுவதற்கு நல்ல வழியை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். படைப்புகள் வழியாக படைப்பாளரை அறிந்து கொண்டு எங்களை அர்ப்பணிக்க உதவி செய்யும். யார் யார் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஆண்டவர் அண்டையிலே திரும்பி வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் தாழ்த்தி ஜெபம் செய்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.